ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அண்ட் டே ட்ரீமிங். இதை எழுதினவங்க சிக்மெண்ட் ஃப்ராய்ட். இவர் ஒரு ஆஸ்ட்ரியன் நியூராலஜிஸ்ட், ஃபவுண்டர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ், இன்ஃப்ளூயன்ஷியல் திங்கர், சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ சைக்காட்ரிஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் எஸ்ஸே இது வந்து எழுதினது 1907, ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது வந்து 1908. ஓகேவா? இது வந்து ஒரு லெக்சர், அவர் கொடுத்த ஒரு லெக்சர் தான் லேட்டர் வந்து எஸ்ஸேயாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து அவரோட ஃபெல்லோ சைக்கோ அனாலிசிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து சில விஷயங்களை இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இதில் எஸ்ஸேயாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் பேரலல், இப்போது டே ட்ரீம்ஸாக இருக்கட்டும், சில்ட்ரனோட அந்த ஒரு வேர்ல்டாக இருக்கட்டும், அதுக்கும் ஆர்டிஸ்டிக் க்ரியேட்டிவிட்டி இருக்குது இல்லையா, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன, அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அன்கான்ஷியஸ் டிசையர்ஸ் இருக்கும் இல்லையா, அது எப்படி ஒரு இமேஜினேஷனாக மாறுது, எப்படி ஒரு ஃபேண்டஸியாக மாறுது அப்படின்றத இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃப்ராய்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கொஷினோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ் எல்லாருமே எங்கேருந்து மெட்டீரியல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அப்படின்றப்போ நிறைய ஃபேண்டசி ஃபிக்ஷன் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக நம்ம இமேஜின் பண்ண முடியாதது எல்லாமே சாத்தியமாக புக்ஸ்லையும் மூவிஸ்லையும் கொண்டு வராங்க இல்லையா. அந்த க்ரியேட்டர்ஸ் எல்லாம், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க, அந்த ஐடியாஸ் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அது வந்து ரீடர்ஸ் கிட்ட ஒரு பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுது இல்லையா. ஸோ அந்தளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே எங்கேருந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஒரு poet and also novelist, இவங்களோட ஒர்க்ஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு டே ட்ரீம் ஆஃப் ஆர்டினரி பீப்புள், நார்மலாக ரைட்டர்ஸ் இல்லாத ஆர்டினரி பீப்புள், ஈவன் அன்எஜுகேட்டட் கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரியான பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஆர்டினரியாக அவங்களுக்கு வரக்கூடிய டே ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய தாட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங்ஸ் எல்லாமே ஒரு டே ட்ரீமிங் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது ரெண்டுமே இன்டர் கனெக்டடாக இருக்குது. சைக்காலஜிக்கலி நம்ம பார்க்கும்போது கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் எல்லாத்துக்குமே டே ட்ரீமிங் வருது. அதுதான் அவங்க ஒரு ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள், நார்மல் காமன் பீப்புளுக்கும் அந்த மாதிரியான டே ட்ரீமிங் எல்லாமே வருது. ஸோ எல்லாமே கனெக்டடாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சில்ட்ரன் எல்லாருமே சின்ன வயசில் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க ப்ளே பண்ணும்போது அவங்களோட ஓன் இமேஜினேட்டிவ் வேர்ல்டில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா டாய்ஸுக்குமே உயிர் இருக்கிற மாதிரி, அவங்களோட அந்த பர்டிகுலர் பிளேயிங் ஏரியா வந்துட்டு அது ஒரு ரூரல் வில்லேஜ் மாதிரியோ இல்லை அர்பன் சிட்டி மாதிரியோ அவங்க ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. எல்லா டாய்ஸோடையும் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ குழந்தைங்களோட அந்த ஒரு வேர்ல்டில், அந்த ஒரு பிளேயிங் ஏரியாவில் வந்துட்டு அவங்க ஒரு ஓன் கிரியேஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபுல் ஆஃப் இமேஜினேஷன். அந்த டாய்ஸ் நடக்கிறதாகவும் பேசுகிறதாகவும் அவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ரொம்ப சீரியஸாக அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க சொல்கிறதுக்கு அது பதில் சொல்கிற மாதிரியும், அதோட சேர்ந்து பேசுகிற மாதிரியும், ஸோ எல்லாத்தையுமே அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அதுதான் குழந்தைங்களோட மென்டாலிட்டி இல்லையா. ஸோ குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாடுறதா இருக்கட்டும், ரியாலிட்டின்னு அவங்க நினைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டிவைட் பண்ண மாட்டாங்க. ரியாலிட்டி வேறு, நம்ம விளையாடுறது வேறு அப்படின்னு சொல்லி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்ருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அந்த இமேஜினரி வேர்ல்டில் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அவங்களோட டாய்ஸ் உடஞ்சி போச்சு அப்படின்னா அது செத்து போச்சு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நிறைய இமோஷன்ஸை ஸ்பெண்ட் பண்ணி அந்த இமேஜினேட்டிவ் வேர்ல்டையே ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணுவாங்க. டே டு டே அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஒரு பாயிண்டில் அது வந்து ரியல் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஈவன் இப்போ வரைக்கும் சில அடல்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டெடி பியர்ஸாக இருக்கட்டும், அதுக்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு ஹேபிட் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். அது ரியல் இல்லை, அந்த டெடிக்கு அது கேட்காது, அதால் இவங்களை கன்சோல் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு சைல்ட் லைக் பிஹேவியர் இருக்கும் இல்லையா. எல்லாருக்குள்ளேயும் அது வந்து ரியல் இல்லை அப்படின்றது தெரிஞ்சாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு இமேஜினேட்டிவ் வேர்ல்டு, அந்த ஒரு தாட் ப்ராசஸ், அந்த ஒரு டே ட்ரீமிங்கை தான் இவங்க சொல்ல வராங்க. அதுதான் ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸாக, ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்காக அது கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இப்போ ஃப்ராய்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடல்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்களை நம்ம விளையாடுறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போவும் விளையாண்டுட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் நமக்கு இருக்கிறதுனால, நம்ம மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம வந்து விளையாட மாட்டோம். ஆனால் இப்போவும் இந்த இமேஜினரி வேர்ல்டு நமக்குள்ளே இருக்கும். அது கண்டிப்பாக டிஸப்பியர் ஆகாது. எப்போவுமே நமக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு ஓன் கிரியேட்டிவ் வேர்ல்டு நமக்குள்ளே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுதான் டே ட்ரீமிங்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அடல்ட்ஸுக்கான அந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான் டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஆனால் யாருமே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல. ஸோ அடல்ட்ஸ் எல்லாருமே சில்ட்ரனோட அந்த பிளேயை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக ஃபேண்டசி அண்ட் இமேஜினேஷன் அப்படின்ற ஒரு பேரை வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம எப்படி அந்த டாய்ஸோட விளையாடுவோமோ, எப்படி நம்மளோட ஓன் வேர்ல்டுக்குள்ளே இருந்தோமோ, இப்போ அதுக்கான பேராக ஃபேண்டசி அண்ட் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். இதை வந்து டே ட்ரீமிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
இல்லை விஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரைவேட் ரெவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்குள்ளே நிறைய தாட்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப மெச்சோர்டாக நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்ருப்போம். அது ஒரு சைல்ட் லைக் தாட்ஸ் மாதிரி இருக்காது. ஆனால் அது எல்லாமே நடக்காத ஒரு விஷயங்களா, நடக்க முடியாத ஒரு விஷயங்களா கூட இருக்கலாம். இப்போ ஹாரி பாட்டர் மாதிரியான ஒரு ஒர்க் அவங்க இமேஜின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அஸ் அடல்ட்டாக தான் அதை அவங்க யோசிச்சிருக்கிறாங்க. அது எதையுமே யோசித்து பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள், மேஜிக்கல் எலமெண்ட்ஸ், சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது வந்து நார்மலாக நம்ம வந்து அதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு இம்மெச்சூர்ட் மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அதையே நம்ம நல்லா மோல்ட் பண்ணி ஒரு ஒர்க்காக எழுதும்போது அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ ஃப்ராய்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2 மெயின் சோர்சஸ் அடல்ட்டோட அந்த ஃபேண்டசியை வந்து 2ஆக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து அன்ஃபுல்ஃபில்ட் ஆம்பிஷியஸ் விஷஸ். இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா, டிசையர் ஃபார் சக்ஸஸ். ஒரு பர்சன் வந்து அவரோட சக்ஸஸை ரீச் பண்ணணும், நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம் அச்சீவ் பண்ணணும், நிறைய மணி ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக அவங்கள பற்றியே அவங்க யோசித்து அவங்களோட கண்டிஷனை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும், அவங்களோட லைஃப் வந்து இன்னும் நல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா. அது ரிலேட்டடாக அவங்க நிறைய கனவுகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது ரிலேட்டடாக நிறைய இமேஜினேஷன், டே ட்ரீமிங்ஸ் எல்லாம் இருக்கும். அது ஒரு அடல்ட் ஃபேண்டசி. இன்னொன்று என்ன அப்படின்னா, எராட்டிக் ஆர் ரொமான்டிக் விஷஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் அவங்களுக்குள்ள ஒரு லாங்கிங் இருக்கும். அந்த லாங்கிங் வந்து இமோஷனுக்கான லாங்கிங். அவங்கள யாராவது லவ் பண்ணணும், அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும், மென்டலி அவங்கள எப்போவுமே கன்சோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷஸ் எல்லாமே எல்லா ஹியூமனுக்குள்ளேயும் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான டிசையர்ஸ் அதுவுமே ஒரு டே ட்ரீமிங். நம்ம யாருமே நமக்கு இல்லை, நம்மளை யாருமே கன்சோல் பண்ணலை அப்படின்னாலுமே நமக்கு யாரும் நம்ம கூட இருக்கிற மாதிரி, நம்மளை வந்து கன்சோல் பண்ணுற மாதிரி நிறைய மூவிஸ் இருக்குது. இப்போ 7G ரெயின்போ காலனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க இறந்து போயிடுவாங்க, இருந்தாலுமே ஹீரோ வந்து அவங்க கூடவே இருக்கிற மாதிரி, அவரோட ஒவ்வொரு சக்ஸஸ்லையும் ஃபெயிலியர்ஸ்லையும் அவங்க கூட இருக்கிற மாதிரி, அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிசையர்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. இந்த ஒரு டே ட்ரீம் எல்லாமே நம்ம சைல்ட்ஹுட்டோட கண்டினியூஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சைல்ட்ஹுட்டில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு இமேஜினேட்டிவ் வேர்ல்டில் நம்ம க்ரியேட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இப்போ மற்றவங்களுக்கு அதை நம்ம தெரிவிக்க மாட்டோம். நம்மளை இம்மெச்சூர்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. அதனாலேயே நம்மளோட அந்த சீக்ரெட்டான ஃபேண்டசி வேர்ல்டை நம்ம எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். சைல்ட்ஹுட்டுக்கும் அடல்ட்ஹுட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸாக தான். மற்றபடி இந்த ஒரு ட்ரீம் வேர்ல்டு வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ப்ரைவேட் டே ட்ரீமிங் இருக்குது இல்லையா, இந்த ப்ராசஸ் தான் ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர்ஸோட இமேஜினேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருக்கும் ஒரு இமேஜினேஷன் வரும், எல்லாருக்கும் டே ட்ரீமிங் இருக்கும். எங்கே இருந்தாலும் சரி நம்ம மைண்டில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டே ட்ரீமிங்கை வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு ஆர்ட்டாக மாற்றுறாங்க. எல்லாருக்குமே கதை சொல்ல தெரியும், ஆனால் யார் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாங்க அப்படின்றது இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் டே ட்ரீமிங்ஸ் வரும், ஆனால் அது யார் ஆர்ட்டாக மாற்றுறாங்களோ அவங்கள தான் ஒரு கிரியேட்டராக, ஒரு ரைட்டராக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஆர்டினரி பீப்புளிலேருந்து அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ்க்கு தெரியும் எப்படி அவங்களோட பர்சனல் ஃபேண்டசிஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரியாவோ ஒரு ஆர்ட்டாவோ மாற்றணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இப்போது நமக்குள்ளே நிறைய தாட்ஸ் வரும். இந்த மாதிரி நம்ம இருக்கணும், வானத்தில் நம்ம பறந்தால் எப்படி இருக்கும், நம்ம வந்து தண்ணியில் நடக்கும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் யோசிப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரீடர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு ரைட்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட்டர்ஸ் எல்லாருமே மாடிஃபை பண்ணுறாங்க. அவங்களோட அந்த டே ட்ரீமிங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த டே ட்ரீமிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆர்டிஸ்டிக் ஷேப் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ஈஸ்தட்டிக் ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே நம்ம நார்மலாக எழுதிட்டோம் அப்படின்னா அது எல்லாருமே ரசிக்கிற விதத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்காக தான் நிறையா பொயட்டிக் டிவைசஸாக இருக்கட்டும், நாவல்னால் அது இப்படி தான் எழுதணும், ப்ரோஸ்னால் அது இப்படி தான் கொடுக்கணும், ஈச் அண்ட் எவ்ரி ஜான்ரா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் ரீடர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுற விதத்தில் இருக்கும். ஸோ அஸ் அ ரைட்டராக அவங்களுக்கு அது எல்லாமே தெரியுது. காமன் பீப்புளுக்கு அவங்களோட அந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தெரியல, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு கிரியேட்டிவ் ரைட்டருக்கு அவங்களோட ஓன் தாட்ஸை எப்படி எல்லாரும் ரசிக்கிற விதத்தில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியுது. ஸோ தட் ஆடியன்ஸ் வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த விதத்துலையும் டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் அதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட ஆர்ட், அவங்களோட அந்த ஃபேண்டசியை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அது ஒரு ஒர்க்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அதை ரீட் பண்ணுற ரீடர்ஸ்க்கு ஒரு கலெக்டிவ் ப்ளஷர் கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களுக்கு ஒரு விஷ் இருக்கும், ஒரு டிசையர்
டிசையர் இருக்கும். அதோட கம்பேர் பண்ண முடியுது. இவங்களோட இந்த டே ட்ரீமிங்கை அவங்க பர்ஃபெக்டான மேனரில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்லா ரீடர்ஸ்க்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஓகேவா? ஸோ சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே ஒரு ப்ளஷர் கிடச்ச மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, ஒரு டே ட்ரீமிங் எல்லாருக்குமே வருது. ஆனால் அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு ஒர்க்காக ஒரு ஆர்ட்டாக கன்வே பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இமோஷனல் ரிலீஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லைனா ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருக்குமே ஒரு டிசையர் இருக்கும், ஒரு லாங்கிங் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு ரைட்டரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ ரைட்டர் அவங்களுக்கு வந்து அந்த டே ட்ரீமிங்கை ஒரு ஒர்க்காக ஒரு ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அவருக்கும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அதை ரீட் பண்ணுற அந்த ஒரு ரீடருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரீடர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த ரைட்டரோட ஒர்க் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஈஸ்தட்டிக் ப்ளஷர் அவங்களுக்கு கொடுக்குது. ஒரு ஒர்க்கை ரீட் பண்ணும்போது நம்ம ஒரு இமேஜினேஷன் நினச்சிருப்போம், அதை நம்மளால் ஒரு ஒர்க்கை கன்வெர்ட் பண்ண முடியாமல், நம்மளால் ஆர்ட்டாக அதை டேர்ன் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதே மாதிரியான ஐடியாவை ஒரு ரைட்டர் கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம வந்து இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷனில் இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணிப்போம் இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம வாழணும்னு நினச்சோம், அதே மாதிரி ஒரு மூவி இருக்கே, ஸோ அந்த கேரக்டர் நம்மளோட இமேஜினேஷனில் இருக்கிற நம்ம கேரக்டர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிப்போம். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா, அந்த சந்தோஷத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரீடர்ஸ் ரொம்பவே ஃபுல்ஃபில்டாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ராய்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ஜாய்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர், ஒரு லிட்ரேச்சரை வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஈகோஸ் எபிலிட்டி. ஸோ நம்ம வந்து ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு சிச்சுவேஷனோ நம்ம ரீடர்ஸ் வந்து ரீட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஹீரோ ஒரு கேரக்டர் யாராக வேணா இருக்கட்டும், அதை நம்மளோட லைஃபோட நம்மளோட ஓன் விஷயோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கும் போது தான் அந்த லிட்ரேச்சர் மேலே நமக்கு ஒரு லவ் வரும், என்ஜாய் பண்ணி அதை ரீட் பண்ணணும்னு தோணும் இல்லையா. எந்த விதத்துலையும் கனெக்ட் ஆகலை அப்படின்றப்போ இது என்னோட டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ரீட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஒரு லவ் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு சப்ஸ்டிடியூட் ட்ரீமர் தான். நிறைய பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, பப்ளிக்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆர்டினரி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த ட்ரீமை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக அவங்களுக்கான ஒரு வாய்ஸாக தான் இந்த கிரியேட்டர்ஸ் இந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேஷனாக அவங்களோட ட்ரீம்ஸை இவங்க ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபார்மாக கொண்டு வராங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த எஸ்ஸேல வந்து அவங்க கனெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, லிட்ரரி கிரியேஷனை வந்து மெக்கானிசம் ஆஃப் ட்ரீம்ஸ். ஸோ லிட்ரேச்சர் அண்ட் ஆல்சோ ஹியூமனோட ட்ரீம்ஸ் விச் மீன்ஸ் கிரியேட்டிவிட்டி, இது ரெண்டும் கனெக்ட் ஆகிறதுனால தான் அது ஒரு பர்ஃபெக்டான அவுட்கமாக இருக்குது. அதனால தான் பீப்புள் வந்து என்ஜாய் பண்ண முடியுது, ரீடர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, லிட்ரேச்சரை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் அந்த டே ட்ரீமிங் அண்ட் ஆல்சோ கிரியேட்டிவிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. ஃப்ராய்டு வந்து கம்பேர் பண்ணுறாரு, நமக்கு வரக்கூடிய அந்த ட்ரீம் அந்த ப்ராசஸாக இருக்கட்டும், அதை நம்ம ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி அதில் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து அதுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபார்ம் கொடுத்து அதை கரெக்டாக ஷேப் பண்ணி ஒரு லிட்ரேச்சராக கொண்டு வரோம் இல்லையா. ஸோ அப்போ தான் நமக்குள்ளே இருக்க டிசையராக இருக்கட்டும், அந்த ஆர்டிஸ்டிக் இமேஜினேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஷேப் கிடைக்கும், ஒரு ப்ராப்பரான அவுட்புட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ப்ராசஸ் தான் ஒரு ப்ராப்பர் லிட்ரேச்சரை கிரியேட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவரோட தியரி படி முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சைக்காலஜிக்கல் ரூட், லிட்ரேச்சரில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரூட் இருக்குது அப்படின்றது எப்போ ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, அந்த ஃபேண்டசி லைஃப் ஆஃப் ஹியூமன், ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் அவங்களுக்கு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு இருக்குது, அதை அவங்க லிட்ரேச்சரில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, அது ஒரு பர்ஃபெக்டான அவுட்கமாக வருது, எல்லா பீப்புளுமே அதை என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு அந்த ஒரு டே ட்ரீமிங் அவங்களோட அந்த சைக்காலஜிக்கல் இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒர்க்ஸ் ஃபேண்டசியாக இருக்கட்டும் ஃபிக்ஷனாக இருக்கட்டும் அதெல்லாம் கிரியேட் ஆகிருக்காது இல்லையா. இண்டிவிஜுவல் பர்சன் அவங்க வந்து அவங்களோட டிசையர்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம், அது ரியாலிட்டியில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயமா இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாத விஷயமா இருந்தாலும் அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம், அதை வந்து ஒரு புக்காக அவங்க கன்வெர்ட் பண்ணுற விதத்தில் தான் அது இன்னும் அழகாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்றது வந்து ஒரு மெச்சூர்ட் கான்ட்ரிபியூஷன், ஓகேவா. சைல்ட்ஹுட் பிளேயாக இருக்கட்டும், டே ட்ரீமிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு மெச்சூர்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து இமேஜினேஷன் வந்து நம்ம ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோம், நம்மளோட இமோஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்டிஸ்டிக் கிரியேஷன் இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு, அது ஒரு புக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக தான் நம்ம இந்த இமேஜினேஷனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போத் ஆடியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு இமேஜினேட்டிவ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஓகேவா. இங்கே வந்து ஆர்டிஸ்ட் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் விஷஸ், அவங்களோட பர்சனல் டே ட்ரீமிங் ஃபேண்டசி வேர்ல்டு எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அதில் ஆடியன்ஸ்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறாங்க, ஒருத்தங்க கிவிங் பொசிஷனில் இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க டேக்கிங் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கிறது இந்த ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸில் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைனலி ஃப்ராய்டு என்ன ஹைலைட் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஆர்ட் அப்படின்றது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது, பர்சனல் அண்ட் ஆல்சோ யூனிவர்சல். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையும் இந்த யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டூலாக இருக்கிறது, ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது இந்த ஆர்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஃபேண்டசி வேர்ல்டை ஒரு கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றுது. ஈச் அண்ட்
எவ்ரி பர்சன் அவங்களோட அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் அவங்களோட வேர்ல்டோட இதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு இமோஷன் ஒரு கலெக்ஷன் ஆஃப் இமோஷனாக மாறுறதுக்கு இது ஒரு டூலாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.